தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பொண்ணு கண்ணில் தண்ணியை வச்சுட்டு சொன்னா எல்லாமே உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு இந்த சமூகம் இன்னும் பெருசாக நம்பிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் புனேல அரங்கேறி இருக்குங்க. அதாவது இந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா, ஊடகங்கள் வாய் திறக்காத அப்படின்னு பேசின எல்லாருமே அவசரப்பட்டு வாயை திறந்துட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இருபத்தி 22 வயதான ஒரு ஐடி பெண் ஊழியர். புனே இருக்குல்ல, மகாராஷ்டிரோட புனே, அங்கே இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க திடீர்னு போலீஸ் கிட்ட ஒரு புகாரை பதிவு பண்ணுறாங்க. அதில் ஃபுல்லாக கண்ணை கசக்கிட்டு, சார் இது போல் பண்ணிட்டா சார்ன்ற மாதிரி அந்த தொனியில் தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அந்த புகாரில் கடந்த 2ஆம் தேதி நான் வீட்டில் இருந்தேன் சார். அப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தால் தங்குவாங்க, பிரதர் வந்தால் தங்குவாப்பில். பட் அன்னைக்கு நான் மட்டும் தான் இருந்தேன். அப்போ கொரியர் பாய் ஒருத்தர் வந்தாப்புல. மேடம் உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வர சொன்னேன். அப்போ தான் வந்தாங்க. சரின்ட்டு நான் கொரியரை வாங்க போனேன். அப்போ ஒரு கெமிக்கல், ஐ திங்க் அது ஒரு மயக்க மருந்தாக இருக்கலாம் சார், அந்த ஸ்ப்ரேவை என் முகத்தில் அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் எழுந்து பார்த்தப்ப நான் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு நான் அதிர்ந்துட்டேன் சார். எப்படியாவது அவனை தண்டிச்சே தீரணும் சார்னு பொண்ணு கதறி அழ ஆரம்பிச்சிருக்கு அந்த புகாரை கொடுத்துட்டு. இது போல் ஒரு ஸ்டேஷனில் புகாரை பதிவு பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படல. ஏன்னா இதெல்லாம் அரசியல் ரீதியாக எப்படி வேணாலும் திருப்பி விடலாம். அப்பேற்பட்ட கேஸ் வேறையா? போலீஸார் எந்த அளவுக்கு இதில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க தெரியுமா? இந்த புகாரை பெற்றுக்கிட்ட உடனே அவங்க ஆறுதல் சொன்ன கையோடு அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்க நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கி சர்வ் பண்ணுவோன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அஷூரன்ஸே கொடுத்துருக்காங்க. உன்னோட பர்ஃபார்மன்ஸு அப்படி இருந்திருக்கு. ப்ரோ என்ன விக்டிம் ஷேம் பண்ணுறீங்க? அந்த பொண்ணு இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்குன்னு சில பேர் கொந்தளிக்கலாம். கதையை நீங்கள் இப்போ தானே கேட்டிருக்கீங்க, ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணதுனால சொல்கிறேன். சாதாரண பொண்ணு இல்லை, இது பண்ணிருக்க வேலை யமகாதக வேலை. அந்த பொண்ணு புகாரில் சொன்னப்பட்ட விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அதில் இன்னொரு கூடுதல் இணைப்பு என்ன தெரியுமா சார்? அவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிட்டு போனான் சார். அதாவது நான் கொஞ்சம் அரை மயக்கத்தில் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் ஒரு விஷயம் பண்ணிட்டு போனான். நான் முழு மயக்கத்துலேருந்து வெளியே வரும்போது தான் அவங்க மொத்தமாக கிளம்பிட்டான். பட் அரை மயக்கத்தில் இருப்பது ஒரு விஷயம் பண்ணால் நானும் அவனை ஒன்றா இருக்காம ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டான் சார். எடுத்துக்கிட்டு அந்த செல்ஃபி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சில டெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு அவன் எனக்கே அதை ஃபார்வர்ட் பண்ணான். ஃபார்வர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் என் ஃபோனில் இருந்த கான்டாக்ட்ஸ்லாம் அவன் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டான் சார். என்ன சொன்னானா, இந்த வேர் இங்கே நடந்த எதுன்னு வெளியே சொல்லிடக்கூடாது, அப்படி ஏதாவது சொன்ன இது எல்லாத்தையும் நான் லீக் பண்ணிவிடுவேன் பார்த்துக்கோ, அப்புறம் ஓமான சந்தி சிரிச்சிடும்னு சொல்லிட்டு அவன் இந்த பொண்ணை த்ரெட் பண்ணியிருக்கானான். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவன் கிளம்பிட்டு அந்த வாசலுக்கு போகிறப்ப இன்னொரு மேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கானான். இது லாஸ்ட் டைம் கிடையாதுமா, திரும்ப நான் வருவேன், ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கானான். இவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணு புகாரில் தெளிவாக எழுதி டிபார்ட்மெண்ட் கையில் கொடுத்துருக்கா. இந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொன்ன கையோட போலீஸில் விசாரணை ஆரம்பித்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த விசாரணையோட அல்டிமேட்டே பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பொலிட்டிசைஸாக மாறும். அதனால் இது எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டு அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்னு போலீஸ் நினச்சிருக்காங்க. ஒரு கண்ணீர் துளி பாருங்க போலீஸார் எந்த அளவுக்கு நம்ப வச்சிருக்கேன்னு. ஏன்னா அந்த புகாரை பற்றியும் புகாரை கொடுத்தவங்களை பற்றியும் அவங்க பெருசாக பேக்ரவுண்ட் செக் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த புகார் வந்துருச்சுல, அந்த பையன் ஏதோ பண்ணதா சொல்லலாம் கொரியர் பாய், அவனை பிடிச்சி வெளுக்கணுன்ற மாதிரி தான் அந்த பையனை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊடகங்களில் மிக முக்கிய பேசு பொருளாக மாறிடுச்சுங்க இந்த விஷயம். புனேல இப்போ ஏற்பட்ட அநீதி ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்டிருக்குன்னு டிபேட் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள் முழுக்கவே ஜஸ்டிஸ் ஃபார் அந்த பொண்ணோட பேரை வச்சு பல பேரும் பல விஷயங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தான்னு பொதுமக்கள் அவங்க வேற அவனை சும்மாவே விடக்கூடாது, அவ்வளோ ஒரு மனுஷனா, இப்படிலாம் நடக்குதா, நாங்களும் அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு எங்களுக்கு இது போல் ஆகாதுன்னு என்ன கேரண்டி, போலீஸ் தூங்கிக்கிறதான்னு என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத புனேன்னு அப்படி பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தமாதிரி பிராண்டிங் எந்த ஒரு சிட்டிங்கும் பண்ணக்கூடாது மக்களே. புனேவையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எந்த ஒரு சிட்டிக்கும் இது போல் பிராண்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நல்ல மனுஷங்க இருப்பாங்க, அவங்கள வச்சு நீங்கள் பிராண்ட் பண்ணலாம். ஆனால் கெட்ட விஷயங்களை வச்சு ஒரு இடத்தையே பிராண்ட் பண்ணுறதெல்லாம் தப்பானது தான். போலீஸார் இந்த விவகாரத்தில் எவ்வளோ தூரம் துப்பு தொலக முடியுமோ இறங்கி தொலைகிறாங்க, ஆனால் துப்பு தொலங்கவே இல்லை. சரின்ட்டு அந்த கொரியர் பாய்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சம்மந்தப்பட்ட கம்பெனியில் என்ன அங்கே இருக்கும் பாருங்க, அவங்ககிட்ட கேட்குறாங்க, இந்த வீட்டுக்கு இந்த அட்ரஸ்க்கு எதனா கொரியர் நீங்கள் அமிச்சிங்களா, யார் அதை கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ட்விஸ்ட்டு,
அப்படி ஒரு அட்ரஸ்க்கு கொரியர் வரவே இல்லை. ஓகேவா? அப்போ கொரியரே வரலன்னா கொரியரை கொண்டு வந்ததை ஒரு ஆளை சொல்கிறாங்கல்ல, அந்த ஆள் அந்த கொரியர் கம்பெனியில் வேலை செய்கிற ஆளே கிடையாது. ஸோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். போலீஸ் சார் இதை அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகேப்பா கொரியர்காரன்ற பேரில் ஒருத்தன் வந்திருக்கான், அந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறோன்னா சிசிடிவி கேமராஸை ஃபுல்லாக ஆய்வு பண்ணுவோன்னு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவி கேமராஸை ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் மாதிரி யாருமே வரல, பையை ஏதாவது தூக்கிட்டு அது போல் யாருமே வரல. ஆனால் இந்த முன்னாடி நாட்கள் சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல, அதையெல்லாம் சேர்த்து வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப ஒரு பர்சன் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்து போனது தெல்ல தெளிவாக பதிவாயிருக்கு. சரி யாரோ ஒருத்தர் வந்துட்டு போறாப்லையே, இவர் பார்த்தா கொரியர் பாய் மாதிரி தெரில, அதோ ஒரு முறையை வந்துட்டு போறாப்லன்னா எப்பயாச்சும் வர கொரியர் பாய் மாதிரி தெரில. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு போலீஸாரோட சந்தேகம் லைட்டாக அந்த பொண்ணு பக்கம் திரும்புது கேட்டிருக்காங்க. கேட்டப்ப அந்த பொண்ணு முதல்ல சொன்னது கதறிக்கிட்டு, ஐயோ சார் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது சார்னு சொல்லியிருக்கு. என்னடா இது, இவங்க வீட்டு தான் வந்துட்டு போயிருக்கான், அந்த டைமில் வீட்டில் இவங்களே இருந்திருக்காங்க, ஓகேவா, சிசிடிவி ஏமாற்ற முடியாத அதில் தெல்ல தெளிவாக பதிவாக இருந்திருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க? அப்போ நம்ம இவங்கள பற்றி முதல்ல விசாரிக்கணும்னு போலீஸாக இருக்காங்க தான் பொறி தட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு 6 சிசிடிவி கேமராஸுங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சரௌண்டில் பொருத்தப்பட்டிருக்க 6 சிசிடிவி கேமராஸ், அதுலேருந்து காட்சிகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதில் எடுத்து பார்த்தா அந்த பர்சன் சொன்னால் வந்துட்டு போன பர்சன், அந்த பர்சனோட பைக் நம்பர் இருக்குது பாருங்க, அது ஃபுல்லாக பதிவாயிருக்கு அந்த சிசிடிவி காட்சிகளில். அந்த பைக் நம்பரை வச்சு யார் என்னன்னு ட்ரேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபரை பிடிச்சிட்டாங்க போலீஸார். பிடிச்சி கேட்குறாங்க, என்ன அந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருந்திருக்க, என்ன வேலை பார்க்குற, கொரியர் கம்பெனியில் இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க டவுட்டில். அந்த பர்சன் என்ன சொல்லியிருக்காப்புல, சார் கொரியர் கம்பெனிலாம் இல்லை, நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார், அந்த வீட்டுக்கு ஆமாம் நான் அடிக்கடி வந்துட்டு போகிறது உண்மை தான், ஏன்னா அந்த வீட்டில் ஆள் இல்லாதப்ப நாங்கள் சல்லாபத்தில் இருப்போன்னு அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். ஸோ ஒரு கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சா, கொரியர் கம்பெனியும் கிடையாது, கொரியரும் கிடையாது, கொரியர் காரரும் கிடையாது, ஐடியில் ஒர்க் பண்ணுற இந்த பர்சன் தான் வந்துட்டு போயிருக்காப்புல. ஆனால் அந்த பர்சன் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆள் இல்லாதப்ப அடிக்கடி வீட்டில் ஜாலியாக இருப்போம்னு சொல்கிறாருல, அப்போ எதுக்கு அந்த பொண்ணு மாற்றி பேசணும்? அந்த செல்ஃபி இங்கே ஒரு குரூஷியல் ரோலை ப்ளே பண்ணுதா. இப்போ அடுத்து அந்த மேட்ரு தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பொண்ணு வசிக்கிற வீட்டுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பாங்களே அவங்க கிட்ட அந்த செல்ஃபியை காமிச்சு போலீஸார் கேட்குறாங்க, இவரை உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா இந்த இடத்துல எங்கன்னா வந்து அப்படின்ட்டு. வேறு யாரோட அந்த பர்சனை இந்த இப்போ போலீஸ்கிட்ட மாட்டினார் பாருங்க, அந்த பர்சன் தான் அது. கேட்குறப்ப அந்த அக்கம் பக்கத்து வீட்டில் இருந்த ஒருத்தர் கூட அவர் தெரியல சார், நான் பார்த்ததில்ல சார், ஒரு முறை கூட பார்த்ததில்லன்றாங்க. ஸோ ரகசியமாக வந்து ரகசியமாக போகிற ஒரு ஆள் கொஞ்சம் மறைச்சிட்டு வராரு என்னவோ தெரியல, அங்கே இருந்த ஒருத்தர் கூட அவர் அடையாளமே தெரியல. இந்த அளவுக்கு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த விஷயம் தான் வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஐடி ஊழியர்னு அந்த நபர் சொன்னார் பார்த்தீங்களா, இதை போலீஸார் கிராஸ் செக் பண்ணல. அந்த நபர் சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்குது பாருங்க, அவங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க போலீஸார். ஃபோன் அடித்து இது போல் ஒரு விஷயம் ஏதோ உங்கள் கம்பெனி பேர் தான் சொல்கிறாப்புல, உண்மையில அவர் அங்கே வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களும் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. ஓ இப்போ ஏற்பட்ட கேஸில் இவன் பேர் அடிப்படுதா, ரைட்டு, இதுக்கப்புறம் கம்பெனியில் வச்சு நம்மளுக்கு தான் கெட்ட பேர்னு அந்த நபரை வேலையை விட்டு தூக்குறாங்களோ என்னவோ, அதை பற்றி அப்டேட்னு வரல மக்களே. ஒரு ஃபோன் கால் அவரோட கரியரை முச்சு விடுச்சா என்னவோ தெரியல. அந்த செல்ஃபி சொன்ன பார்த்தீங்களா, அது அந்த பொண்ணு இவரை விரும்பி எடுத்துக்கிட்டது தான். ஏதோ என்ன இது போலாம் பண்ணிட்டு நான் அரை மாயத்தில் இருக்கும் போது செல்ஃபி எடுத்தார அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே உண்மை இல்லைன்றதான் இங்கே லிட்டரலாக தெரியுது. ஸோ போலீஸாருக்கு சந்தேகம் ரொம்ப ஆழமாயிடுச்சு அந்த பொண்ணு மேலே. ஏன்னா இப்போ போய்ட்டு இந்த பொண்ணை விசாரிக்கிறன்ற பேரில் எதனா பண்ணாங்கன்னா அது ஒரு தலைப்பு செய்தியாக மாறிடும், விக்டிம் ஷேமிங் பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. அதனால் போலீஸார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. என்னம்மா இது போலாம் சொன்னேன், ஆனால் நாங்கள் விசாரிக்கிறப்ப லைட்டாக வேறு மாதிரி வருது, உன் செல்ஃபோனை கொடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட செல்ஃபோனை வாங்கி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப அந்த பர்டிகுலர் பர்சன் சொன்ன பார்த்தீங்களா, அவர்கிட்ட இந்த அம்மா மணிக்கணக்கில் பேசினது மெசேஜ்னு எல்லாமே உள்ள பதிவாக இருந்திருக்கு. எல்லாத்தையும் போலீஸார் எடுத்திருக்காங்க. சேட்டு கூட ரொம்ப ரொம்ப இன்டிமஸியாக இருந்திருக்கு அவங்க 2 பேருக்கு இடையில. கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துலேயே அந்த ஒரு நபரை போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கு பாருங்க, 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு இது போல் ஃப்ராடு பண்ணியிருக்க விஷயமும் அடுத்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவ்வளோ விஷயம் வெளியே வரதுக்கு டைம் ஆகிடுச்சு மக்களே. அதுக்குள்ளே தான் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும்னு பல பேர் போர்க்குடியை தூக்கியிருந்தாங்க. அந்த கூத்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம போராடலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடணும். இந்த புகாரை கொடுத்தனால ஒருத்தர் பாதிக்கப்படுவார் பார்த்தீங்களா, அவரை நம்ம இந்த அளவுக்கு வச்சு அடித்து துவைக்கிறதுலாம் சரியில்லாத விஷயங்க. ஒரு பையன் இது போல் கண்ணில் தண்ணி வச்சுட்டு ஒரு பொண்ணுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி பார்ப்பாங்க போலீஸ்லாம் அவங்கள? புரியுது என்ன சொல்ல வரேன்னு? அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய்ன்னு இந்த புனேவோட போலீஸ் சீஃப் இருக்கார்ல அவரே சொல்லிட்டாரு. என்டையர்லி ஃபால்ஸ் அண்ட் மிஸ்லீடிங்னு சொல்கிறாப்புல. அந்த பொண்ணு சொன்னதில் ஒன்று கூட உண்மை இல்லைப்பா, எல்லாமே பொய். டெலிவரி அப்டேட்டுன்னு சொன்னாங்களே, அப்படி ஒரு பர்சன் வீட்டுக்கு வரவே கிடையாது. மயக்க மருந்துன்னு சொன்னாங்களே, அதுக்கான ட்ரேஸே இல்லைன்றாங்க அந்த வீட்டுக்குள்ளே. இப்போ கெமிக்கல் எதனா நீங்கள் அது போல் பயன்படுத்துகிறாங்கன்னா அங்கே கொஞ்சமாக ட்ரேசஸ் இருக்கணும்ல, ஃப்ளோரில் ஒன்றுமே கிடையாது. அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு அங்கே யோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காப்புல. யார் மேலே? அந்த பொண்ணு மேலே. ஓகேவா?
இந்த ஃபோட்டோ ஒரு இஷ்யூ சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம மாட்டினது, கிளியராக மாட்டினது. எப்படின்னா, இந்த ஃபோட்டோ மேலே டெக்ஸ்ட்டை போடுறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் அந்த அம்மாவே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க செல்ஃபோனில். டவுன்லோட் பண்ணி அது மூலமாக தான் டெக்ஸ்ட்டையும் ஃபோட்டோவையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. மெர்ஜ் பண்ணி அதை அப்படியே அவங்க ஃபோனில் எடுத்துக்கிட்டு இதை அவன் அமிச்சதான்னு சொல்லிட்டு போலீஸே அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிருக்காங்க. போலீஸார் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அவங்களோட போலீஸ் மூலம் இருக்க பாருங்க, அது ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு ஹியூமனிட்டியாக நடந்துக்கிறோன்ற மாதிரி அப்படி போயிட்டாங்க. ஆனால் போலீஸ் சந்தேக பார்வை எப்போ தவிர்த்து வச்சாலும் கடைசியில் அவங்க தான் முட்டாளாக்கப்படுவான்னு இந்த வழக்கு தெளிவாக காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்திலே போலீஸாக செயல்பட்டு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணு ஏதோ வளருது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் வேற மாதிரி யோசிச்சாங்களா சாமானியனா, அங்கே வந்த பிரச்சனை இது. ஸோ அவங்களே அப்ளிகேஷன் எடுப்பாங்களாம், அவங்களே ஃபோட்டோ டெக்ஸ்ட் வச்சு ஃபுல்லாக எடிட் பண்ணி அவங்களுக்கே அமைச்சிக்கிட்டு கட்சியில் ஒரு கொரியர் பாய் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு பழிய போடுவாங்களாம். என்ன கூத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரோ, இடியாப்பத்தை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு, ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த பொண்ணு அந்த நபர்கிட்ட சொல்லணும், ஏன்னா அந்த நபரோட க்ளோஸ்ன்றீங்க, கொரியர் பாய்னு எதுக்கு அதை கிளைம் பண்ணணும், புரியல எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு விஷயமா ரிவீல் பண்ண போகிறோம். அந்த பொண்ணு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்குங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, 2 வருஷங்களா நாங்கள் 2 பேரும் நல்லா தான் பழகிட்டு இருந்தோம், இன்டிமஸியாக தான் இருப்போம் 2 பேரும், நானும் அந்த பர்சனும். ஆள் இல்லாதப்பெல்லாம் நாங்கள் ஜாலியாக இருப்போம். சம்பவம் நடந்த அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்போ நான் மறுத்தேன், எனக்கு இப்போதைக்கு வேணாம் தோணலை அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் வலுக்கட்டாயமாக என்னோடு அவன் உடலுறவில் ஈடுபட்டிருந்தான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவனோட இந்த பிஹேவியர். ஸோ அவன் மேலே எனக்கு செம ஆத்திரம் வந்துருச்சு. அவனை பழி வாங்கணுன்றதுக்காக தான், கவனிச்சிங்களா, அவனை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நான் இது போல் கொரியர் பாய்னு அவனை போய் சொன்னதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இதை கேட்டு போலீஸார் செம அப்செட்டுங்க. ஏமா யாரையும் வேலை இல்லை நினச்சியா, எவ்வளோ தூரம் நீ ஏதோ ஒருத்தனை பழி வாங்கணும் இது போல் வேலையை பார்த்து வச்சுன்னு அவங்க செம கடுப்பாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பயந்து போன பொண்ணு என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, சார் நான் வந்து நார்மலாக இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு உளவியல் ரீதியாக ஏதோ தாக்கம் இருக்கலாம்னு எனக்கே டவுட்டாக இருக்குது, ஸோ ப்ளீஸ் எனக்கு கவுன்சிலிங் அனுப்பி வைங்களேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்கு சேதாரம் ஒன்றுமே இல்லை மக்களே. ஆனால் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ அலைச்சல், கவர்மெண்ட்டு காசு அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. வண்டிக்கு டீசலை போட்டு அங்கேயும் இங்கே போய் சுற்றிக்கிட்டு அப்புறம் இன்னொருத்தர் வேற போய் பிடிச்சி அந்த நபரோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த நபரோட வேலையை இப்போ இருக்குமான்னு தெரில, அவரோட வாழ்வாதாரம் என்ன போக தெரில. இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணம் அந்த பொண்ணு கொடுத்த ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட். ஸோ நீதி பெற்றுத்தர ஓடுன போலீஸ் டிபார்ட்மெண்ட் கடைசியில் செலவு மட்டும்தான் பண்ண முடிஞ்சது, வேறு எதுவும் பண்ண முடியல. இதில் அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெரிய மனசில் இதே ஒரு பையன் இந்த வேலையை பார்த்துருந்தா என்ன அடி ஊந்துருக்கும். அங்கே பார்த்தீங்களா, சரிம்மா கவுன்சிலிங் தான் கொடுக்குறோன்ட்டு கவுன்சிலிங்கில் அந்த அம்மா உட்கார வச்சுட்டாங்க. இப்படி தான் இந்த கேஸ் இப்போ முடிஞ்சிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம், இந்த பொண்ணு இருந்த இடத்துல ஒரு ஆண்மகன் இருந்திருந்தா அவன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் பிறந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயமா இருக்குல்ல. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், சட்டம், நம்மளோட சட்டம் பெண்களுக்கு இந்த அளவுக்கு சாதகமாக இருக்கலாம், நான் அதை தப்பு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஆண்களுக்கு இந்த அளவுக்கு எதிராக திரும்பி இருக்கணும், இதுதான் தப்பாக தெரியுது. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இப்படி வாழ்க்கை இழந்த ஆண்கள் இருக்காங்களே, எத்தனாயிரம் பேர் இருக்காங்களோ இப்போ வரைக்கும், 1000 இல்லை எனக்கு தெரிஞ்ச லட்சங்களை கூட இருக்கலாம். ஒரு ஆணை பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக, இல்லை அவன் மேலே இருக்க கடுப்பு இருக்க ஒரே காரணத்துக்காக இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா புகாரை கொடுத்து அதை போலீஸார் ஐயோ பொண்ணு கண்ணில் தண்ணியை விட்டுனா சொல்லிட்டு அப்படியே இறங்கி சரியாக விசாரிக்காமல் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்குற பேரில் என்னென்னமோ பண்ணி சில பேர் எவிடன்ஸை ஃபேப்ரிகேட் பண்ணி என்னென்ன வேலைகள் பார்த்துருப்பாங்க இது வரைக்கும். எத்தனை ஆண்கள் வாழ்க்கை இப்படி பறிப்பு இருக்கும், நினச்சி பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல. நாலாவது சிந்திக்கிற விஷயம், சட்டத்தை தவறாக கையில் எடுக்கிற பெண்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா தகவல் நினைக்கிறீங்க? இல்லைனா இது போல விஷயங்களுக்கு ஒரு மாற்று வழியை அரசு யோசிச்சே ஆகணுமா? ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இவ்வளோ சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க அதை சுயலாபத்துக்காக கையில் எடுத்து ஒரு நிரபராதை தண்டிக்கிறவரையும் கொண்டு போகிறாங்களே, அவங்களை எப்படி நம்ம சும்மா விட முடியும்? ஸோ குற்றம் செய்கிறதுல பாலின பாகுபாடே கிடையாது. இந்த விவகாரம் அதை இன்னொரு முறை உயிர்ப்பிச்சு காமிச்சிருக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.